கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் எரேமியா 29வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? நல்ல முடிவுகள் வரும் உனக்கு. ஆமீன் சொல்லுங்களேன். நீ எதிர்பார்த்திருந்த காரியங்கள் இதுவரையும் நடக்கலையேன்னு ஏக்கத்தோடு இருந்தனா, இவ்வளவு நாளும் நான் காத்து கொண்டே இருக்கிறேன்னு பெரிய வேதனையோடு இருந்தனா, ஆண்டவர் சொல்லுகிறார், நல்ல முடிவுகளை உனக்கு நான் தரப்போகிறேன். ஒருவேளை +2 ரிசல்ட் வரப்போகுது, 10th ரிசல்ட் வரப்போகுதுன்னு பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? இல்லாட்டி புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்களா? இல்லாட்டி எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நல்ல முடிவுகளை உங்களுக்கு நான் தர விரும்புகிறேன். ஷபரபலபா. பேதுருக்கு மீன் பிடிக்க போன இடத்துல ஒரு மீன் கூட அவனுக்கு கிடைக்காததினால ரொம்ப மன அழுத்தத்துக்குள்ள வந்து அவன் சோர்ந்து போய் இருந்தபோது இயேசு அவனை தேடி சென்று கடலின் ஆழத்தை காண்பித்து 153 பெரிய மீன்களை கொடுத்தது போல இன்னைக்கும் உன் ரிசல்ட்டில் 153 பெரிய மீன்களான நல்ல ஸ்கோரை நீ அச்சீவ் பண்ண கர்த்தர் உனக்கு வழிகளை திறந்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை பயங்கரமான டிப்ரெஷனுக்குள்ள இருக்கிறையா? அடுத்து என்ன படிக்கிறதுன்னு தெரியல, அடுத்து எங்க போகிறதுன்னு தெரியலையேன்னு அழுது கொண்டு இருக்கிறையா? இன்டர்வியூவா போகிறேன், ஒவ்வொரு படியா ஏறி கொண்டிருக்கிறேன், இன்னைக்கு வரையும் ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிச்சுட்டேன், செகண்ட் ரவுண்டு முடிச்சுட்டேன், ஆனா இன்னும் என்னை இன்டர்வியூக்கு கூப்பிடலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கையா? உன் போனில் ஒரு நல்ல முடிவு வரப்போகிறது, உன் வீட்டுக்கு நல்ல ஒரு கொரியர் வரப்போகுது, உன்னுடைய குடும்பத்தில் நல்ல நல்ல காரியங்கள் நடக்க போகுது. நான் சிலரை என் ஆவியில பார்க்கிறேன், வாழ்க்கையில எல்லாமே கெட்டதாதான் பிரதர் நடக்குது, எதுவுமே நல்லதா நடந்தது மாதிரியே தெரியலையேன்னு ரொம்ப அழுது கொண்டிருக்கிற சகோதரியே, ரொம்ப அழுது கொண்டிருக்கிற சகோதரனே, உனக்கு இயேசுவின் நாமத்தினால் நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நல்ல முடிவுகள் உனக்கு வரப்போகிறது. ஷபரபலா சீகா ரபா லபா. இன்னைக்கு எல்லாமே கெட்டதாய் நடந்து கொண்டிருக்கிறது, நான் ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு நல்லது நடக்க மாட்டுக்கு, என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு எல்லாம் நல்லது நடக்குது, நான் ஏன் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி இருந்து கொண்டிருக்கிற மகளே, பைத்தியம் பிடிக்கிறது போல இருக்கிறது என்று சொல்லுகிற சகோதரனே, உனக்கு நல்ல முடிவுகளை கர்த்தர் தருவார். உன்னை ஏமாற விட மாட்டார், உன்னை காத்திருக்க இனி விடமாட்டார், உன்னை அலையிறதுக்கு இனி விடமாட்டார். உனக்கு நல்ல முடிவுகளை இயேசு தரப்போகிறார். ஷபரபலபா ரேமா ஹந்தரபலபா. வீட்டிலிருந்து வெளியே வர முடியாதபடி வீட்டுக்குள்ளேயே அடைந்திருக்கிற வாலிப தம்பி, ரூமுக்குள்ள இருந்து அழுது கொண்டிருக்கிற வாலிப மகளே, ஷபரபலபா, செத்து போனா நல்லா இருக்கும்னு முடிவை எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மகனே மகளே, இயேசு உனக்கு நல்ல முடிவுகளை தருவார். நம் ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின நல்ல தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காய் நன்றி. நல்ல முடிவுகளை கொடும், இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.